ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். ஆனந்தன் ஒருத்தர் ஒரு பெரிய வீடு அந்த ஊரில் அவர் வச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் அவருக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது, கர்வமும் பட்டார். பல பேர் அந்த வீடை வாங்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சாங்க, ஏன்னா ரொம்ப அழகான வீடு. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அதை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஒரு நாளைக்கு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வீடு திரும்பும் பொழுதும் அவருடைய வீட்டின் முன்பு ஒரே கூட்டம். உடனே என்ன ஆச்சுன்னு ஓடி வந்து பார்த்து அவர் வீடு தீப்பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அந்த தீயை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயோ, தீயை அணைங்களேன்னு சொல்லிட்டு அவர் பதறாரு. அப்போது அவருடைய கூட்டத்தில் இருந்த மூத்த மகன் மூர்த்தி என்பவர் அவர் காதில் வந்து மெதுவாக சொன்னார், அப்பா டோன்ட் வரி, நேற்றே நான் இந்த வீட்டை நல்ல விலைக்கு ஒருத்தருக்கு விற்று விட்டேன் என்றார். ஓ அப்படியா, இந்த வீடு இப்போ நம்முடையது அல்ல, இறைவா நன்றி என்று சொல்லி ரிலாக்ஸ் ஆனார். இப்போது மற்ற மக்களுடன் சேர்ந்து அந்த தீப்பற்றி எரியும் வீட்டை அவரும் எந்த பதட்டமும் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தார். அவரது உணர்வில் மாற்றம். திடீரென்று அவரது இரண்டாவது மகன் கீர்த்தி ஓடி வந்து, அப்பா என்ன நீ இப்படி ரிலாக்ஸாக வீடு எரிந்து கொண்டிருப்பதை பதட்டமே இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றான். டே கீர்த்தி, அந்த வீடு இப்போ என்னுடையது அல்ல, உன் அண்ணன் மூர்த்தி நேற்றே விற்றுவிட்டான் என்றார். அதற்கு கீர்த்தி, அப்பா வீட்டை வாங்கியவர் ஒரு சிறு தொகையை அட்வான்ஸாக மட்டும்தான் கொடுத்துள்ளார், இன்னும் அக்ரிமெண்ட் கையெழுத்து ஆகவில்லை என்றவுடன் மீண்டும் அப்பா ஆனந்தன் ஓ என்று அழ ஆரம்பித்தார். ஒரே படபடப்பு. தீயை அணையுங்கள் என்று மக்களிடம் கெஞ்சினார். உணர்வில் மாற்றம். வாட்சர் மறைந்து ஓனர் உணர்வு வந்துவிட்டது. அப்பா ஆனந்தின் மூன்றாவது மகன் பத்ரி ஓடி வந்து, அப்பா கவலைப்படாதே, இப்போதுதான் இந்த வீட்டை வாங்கிய ஓனர் என்னிடம் பேசினார், வீடு எரிந்து போனாலும் பரவாயில்லை, நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று பிராமிஸ் செய்து அட்வான்ஸும் கொடுத்து விட்டேன். யாருக்கு தெரியும் வீடு தப்பிப்பற்றி எரியும் என்று சொல்லி நாளைக்கே ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வீட்டை வாங்கிக் கொள்கிறேன் என்று சத்தியம் செய்து சொல்லிவிட்டார் அப்பா என்றான். மீண்டும் அப்பா ஆனந்தின் முகத்தில் மகிழ்ச்சி. ஓனர் மறைந்து வாட்சர் வந்து விட்டார். இப்போது பற்று இல்லை. வாட் இஸ் தி டேக்அவே? இந்த நிகழ்வில் எதுவும் மாறவில்லை. ஆனால் அப்பா ஆனந்தின் உணர்வில் நான் ஓனர் அண்ட் நான் ஓனர் இல்லை என்ற உணர்வு தான் மாறிக்கொண்டிருந்தது. அட்டாச்மெண்ட் டு ப்ராப்பர்ட்டி மேட் த ஓனர் சஃபர் சாரோ அண்ட் sadness. என்னுடையது, நான், ஐ, மைன், அதுதான் நம் கவலைக்கு காரணம். அட்டாச்மெண்ட், சாரோ, டிப்ரெஷன், இதுதான் லைன் ஆஃப் அட்டாக். வீடு வைத்துக் கொள்வதில் தவறில்லை, ஆனால் அதற்கு கஸ்டோடியன், கேர்டேக்கர் என்ற உணர்வில் அந்த சொத்தை பராமரிக்க வேண்டும். வீடு மட்டுமல்ல, போர்ட் என்று சொல்லக்கூடிய பொசஷன், ஆப்ளிகேஷன், ரிலேஷன்ஷிப் அண்ட் டிரான்சாக்ஷன், உடைமைகள், கடமைகள், உறவுகள் அண்ட் பதவிகள் அனைத்தும் ஒரு நாள் மறையக்கூடியது, அல்லது நாம் அதை விட்டுவிட்டு போய்தான் ஆக வேண்டும். ஆகையால் கேர்டேக்கர், கஸ்டோடியன் என்ற உணர்வில் நாம் வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்மால் கவலைகள், பதட்டம், மன அழுத்தம் இல்லாமல் பயமின்றி இந்த உலகில் வாழ முடியும். இறைவா நன்றி.